ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைசா விலாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மழையெல்லாம் வெறிச்சிட்டு இல்லைன்னா தூரல் 2 நாளாக சரியான குளிர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளாக அந்த மாதிரி குளிரே வந்தது இல்லையா. 20 டிகிரி செல்சியஸ் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஃபுல்லாக செம்ம குளிர் ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளாக பாத்திரம் வளர்க்க முடியல, எல்லாமே தண்ணி ஜில்லுன்னு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நைட்டு ஒரு 3 மணிக்கெலாம் வெறிச்சிட்டு காலையிலேயே மழையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்துச்சி டீ போட்டு குடிச்சிட்டு இது எங்கள் அம்மா ஊர்லேருந்து கொடுத்து விட்ருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காய், பாவக்காய் எல்லாமே காலையிலேயே எழுந்துச்சி வெண்டைக்காய் குழம்பு வச்சிருன்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஊர்லேருந்து எங்கள் அம்மா வெண்டைக்காய் எல்லாம் தோட்டத்தில் போட்டிருக்காங்க, புடிங்கி கொடுத்து விட்ருந்தா. வெண்டைக்காய், பாவக்காய், அதலக்காய் புடிங்கி கொடுத்து விட்ருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சி வெண்டைக்காயெல்லாம் அலசி வச்சுட்டு இப்போ சுண்டவத்தல் செடி நம்ம வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டைக்காய் செடி நம்ம வீட்டில் வச்சுருந்தோம். சின்ன செடியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அத்தை ஊர்லேருந்து கொடுத்து விட்டுருந்துச்சி. அந்த செடி இப்போ நல்லா காய் போட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். காயெல்லாம் நிறையா வந்துருந்துச்சு. அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பிடுங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். காய் பாருங்கள், நல்லா பெருசாகிட்டு சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கொத்து கொத்தாக காய்ச்சி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் அந்த செடி வீட்டில் வைக்கணும் ஆசை. அதுக்கடுத்து அந்த அத்தைகிட்டேருந்து வாங்கிட்டு வந்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக காய்ச்சிருந்துச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு காய். இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சமையல் பண்ணோம். நல்லா அலசியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அலசிட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றினா ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லாயிருக்கும். சுண்டைக்காய் குழம்பு. இது காய போட்டு வச்சா வத்தல், சுண்டை வத்தல். அதே இதை காயை பெருசாக மாற்றினா சீனா வத்தல். அது சுண்டைக்காய் சுண்டை வத்தல் தான் வச்சுக்கோ. இன்றைக்கி தான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வச்சுருந்தோம். இது 2வது இடம். எண்ணெய் காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன், கொஞ்சமாக இருந்தது. நல்லா காஞ்சிட்டு இப்போ சுண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேகணும். அதில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ போட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டைக்காய் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுண்டைக்காய் போட்டோன்னே கொஞ்சம் வெடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இதை வச்சுட்டு நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வெந்த உடனே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே டீ குடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தால் நல்லா இருந்துச்சு. கலர் மாறிடுச்சு பாருங்கள். நல்லா கலர் மாறினோடனே தனியாக எடுத்து வச்சுருச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. பார்க்கவே ஆசையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கசக்கும். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிருக்கறதுனால கொஞ்சம் கசப்பு தெரியாது. அதனால் தாளிச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கலரே மாறிட்டு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. அதில் அப்புறம் எண்ணெய் கடுகு போட்டு பல்லாரி வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாமே நறுக்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது கூட கொஞ்சம் வெந்தயம் போட்டேன். இதான் கொஞ்சோண்டு வெந்தயமும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடுகு வெந்தயம் போட்டுட்டு கடுகு வெங்காயம் பொரிஞ்ச உடனே வெங்காயம், தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கின உடனே தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காயும் சின்ன வெங்காயமும் சின்ன வெங்காயம்லாம் நல்லா அரைச்சிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஊற்றிட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோமோ அதை வச்சு நல்லா அலசி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். புளியும் நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் இந்த புளியை நல்லா வடிகட்டி ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு தண்ணி வைக்கணும். இது நல்லா கட்டி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு கட்டி ஆகணும், நல்லா கொதித்து கட்டி ஆகணும். அப்புறம் வீட்டு மசால் காலி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா கொடுத்து விட்டா காலி ஆகிடுச்சு. ரொம்ப நாளாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆனால் கடையிலே தான் வாங்குகிறோம். ஒரு நாளைக்கு அரைக்கணும். நீ அரைக்க மாட்டேன் தெரியும். ஆச்சு தான் கொடுத்தா. இப்போ இனிமேல் நம்ம தான் அரைக்கணும். ஆச்சு தான் அரைச்சது செம்மையாக வறுவல் தும்போம்.
இந்த மசாலையாக சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்களே ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து வத்தல் பொடி, கொஞ்சம் இது மஞ்சத்தூள், லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் குழம்பு நல்லா கட்டியாக இருந்தால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுருந்தேன், நல்லா வேகணும்னு சொல்லிட்டு. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுண்டைக்காய் குழம்பை இப்படி இருக்கின்றனர் சொல்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கொதிக்க. மஞ்சப்பொடி. குழம்புனா கட்டியாக வைக்கணும், இது ஆனால் கட்டியாகணும். கொதிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், கொதிச்சு கிண்டி விட்டுட்டு நான் இந்த காயை போட்டாச்சு உள்ள காய். என்ன செஞ்சு நம்ம சுண்டை வத்தல் முதல்ல எண்ணெயில் பொரிச்சு வச்சுருந்தோம்ல, அதை போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கிண்டோடனே குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு ரெடியாக நாங்கள் அப்படியே விளாத்திக்குளம் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் தான் விளாத்திக்குளம் போயிருந்தோம். இசானா வந்திருந்தா. தண்ணியை பாருங்கள், மழை பெஞ்சில் 2 நாள். அதனால் போய் ஒரு டீ குடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும் தான் டீ குடித்தேன். டீ குடிச்சிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோல் வாங்கினோம், சிக்கன் ரோல் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். கேக் வாங்கிட்டு வந்திருந்தேன், தேங்காய் பண்ணு, அப்புறம் என்னடா கருப்பட்டி மிட்டாய் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். சேவு சீவல் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு ஜவுளி கடைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அக்கா சேலை பார்ப்போம் சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் போயிருந்தோம். ஆனால் எங்களுக்கு என்னமோ எதுவும் பிடிக்கல. இதுதான் புது மாடலாம் இப்போ வந்திருக்கோம். ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே பிடிக்கல, நாங்கள் எடுக்கவே இல்லை. சும்மா மட்டும் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் இப்போ வந்து மாடலாம். இது வந்து முதல் சாண்டல் கலர் இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து இதிலே கலர் வந்துருக்கு. சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் எப்பயும் இந்த கடைக்கு தான் போய் பார்த்துருந்தோம். நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேலை கலர் வந்து நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இதுதான் ப்ளவுஸு. நல்லா இருந்துச்சு சேலை பார்க்க. இதிலே கலர்ஸ் நிறையா இருந்தது. அப்புறம் நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் வந்து பால் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளேயே அப்பா இருந்துச்சு, அப்படி பார்த்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.